இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் அப்படியே கல்யாண வேலையில் முழுசாக மும்முரமாக இறங்கிட்டாங்க. இதுலேயும் நிறைய குட்டி குட்டி கலாட்டாக்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சரவணன் எப்போதான் வந்து கதிர் வருவார்னு வெயிட் பண்ணிருக்காரு. பத்திரிகை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. பத்திரிகையை பார்த்த கதிர் வந்து இது என்னென்ன யார் அடிச்சா அப்படின்னா அப்பாவே அடிச்சுட்டு வந்தார் அப்படின்னா எல்லாரும் பேரையும் பார்த்து அவரே அடிச்சுட்டு வந்துட்டாரா, இதில் கூட உன்னை கேட்கலையா, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா பிடிச்சிருக்குங்கிற, நீ எதை சொன்னாலும் பிடிச்சிருக்கு தானே சொல்லுவேன், சரி விட நான் நல்லா தான் இருக்கு அப்படின்னு கதிரும் சரவணன்ட்ட பேசிட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு வராரு. வீட்டுக்கிட்ட நுழைஞ்ச உடனே வந்து உங்கள் அம்மா சாப்பிட வரலாம் வாடா அப்படின்னு கோமதி கூப்பிட்டா ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடுறாரு. வரேன் நீ எனக்காக நீ வெயிட் பண்ண வேணா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு போயிடுறாரு. என் முன்னாடி அவ்வளோ பாசமாக அம்மா அம்மான்னு என் பின்னாடியே சுற்றி தெரியுவான், ஏதோ நான் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னா எப்படி கோமதி மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறீங்க? நிஜமாக அந்த பையனோட வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தை தானே நீங்கள் கொடுத்தீங்க. அவங்க அப்பாவே என் பையனை வெறுக்கிற மாதிரி ஏதோ பணத்தை தூக்கிட்டு ஓடினாருங்கிற திருட்டு பழியோடு சேர்த்து எல்லாத்தையும் வந்து படிக்கிற பையனுக்கு வந்து அடுத்த ராத்திரியில் வேலைக்கு போயிட்டு வர வேண்டிய நிலைமை வந்தது எல்லாமே எதனால? நீங்கள் செஞ்ச வேலையால் உங்கள் அண்ணன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு. சரி நீங்கள் நல்ல காரியத்துக்காகவே செஞ்சுருக்கலாம், எந்த காரியத்துக்காக செஞ்சிருந்தாலும் கூட இதை அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. அக்செப்டே பண்ணிக்காம ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி பண்ணுறான் பாரு அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியுது, ஆனாலும் வந்து அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுத்து அதை சரி பண்ண நினைக்கல. கல்யாணம் இதனால் ஆயிடுச்சுல, பேசி புருஷன்ட்ட புரிய வைக்கலாம்ல, அதையும் பண்ணுறதில்ல. ஸோ அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையில் இன்னொரு பக்கம் இப்போ செந்தில் மீனாக்கள் ஒரு வாக்குவாதம் ஓடிட்டு இருக்கு. மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு என்ன எதுக்கு போக சொல்கிறாங்க, நான் லீவ் போட முடியாது அப்படின்னா எனக்கு புரிஞ்சுக்கோ, நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம், எனக்கு எப்படியும் பகலில் வேலை இருக்குது, நானும் பகலில் பத்திரிக்கை கொடுக்க வர முடியாது, கடையில் வந்து அப்பா மற்ற பத்திரிக்கை கொடுக்க போகிறதுனால நான் கடையை பார்த்துக்கணும், டெலிவரி கொடுக்கணும், அதனால் நீ கவலைப்படாதுங்கிறாங்க. இல்லை ஒருவேளை என்னை வேற யாரும் அனுப்புனா அப்படின்னா அப்பா அப்படிலாம் சொல்ல மாட்டார். அப்படி வந்து எல்லாத்தையும் வந்து போங்கங்குவார். கடைசியாக வந்து அவரே தான் போய் கொடுப்பார் எல்லாத்தையும். நீ கவலையே படாத, அப்படி ஏதாவது சொன்னால் கூட நான் சமாளித்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ன உடனே பரவாயில்லையே, இதே தங்கமயிலாக இருந்தால் வேலையை விட்டு பத்திரிக்கை கொடுக்க வந்திருப்பாங்க அப்படின்னு ஏதாவது ஓவராக பேசுவீங்கன்னு நினச்சேன் அப்படின்னா என்னன்னா அப்படியே நினச்சேன், நீ வேலைக்கு போகணும், உனக்கு அது பிடிச்சிருக்கு, நீ பண்ணு, தப்பே இல்லை அப்படின்னு வந்து இவர் சொல்லிடுறாரு. சரி ஓகேன்னு அங்கேயும் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் ஆச்சு. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா பைக்கில் வந்து டெலிவரி கொடுக்கும்போது கீழே விழுந்துருக்காரு கதிர். சாப்பாடெல்லாம் அவங்க அம்மாவை பரிமாற சொல்லி அவங்க அம்மாவே பரிமாறுறாங்க. கூட வந்து ஒரு சாப்பிட்டு உள்ளே போய் உட்காந்து உடம்பு வலிக்குதுன்னு உட்காந்துருக்கும் போது தான் ராஜி அதை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சா அவர் வந்து இவர் கீழே விழுந்துருக்காரு. அதுதான் வந்து பார்த்தா தெரியுது. இதுக்கப்புறம் பைக்கில் வந்து ஏதோ டெலிவரி கொடுக்கும்போது நான் கீழே விழுந்துட்டேன், நான் உடம்பு வலிக்குது அப்படின்னு ஒரு உட்காந்துருக்காரு. உடனே ஷாக் ஆகிட்டாங்க அவங்க. முன்னாடியே சொல்கிறது இல்லையா, சரி வா மேலே வந்து படு அப்படின்னா மேலேயும் படுக்க மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படின்னா வந்து அதெல்லாம் அந்த பில்லோலாம் எடுத்து போட்டு படுத்து அப்புறம் தலைநவரை உனக்கு பிடிக்காதுன்னு மாற்றதான் இதாகும். நான் அந்த உடம்புலியோட தான் நான் வேலையே செஞ்சுட்டு வந்துட்டேன், அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசாம வந்து விட்டுறாரு. உடனே வந்து இதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி என்னடா அது இந்த பையன் இப்படி சொல்கிறானேங்கிற மாதிரி தான் இருக்குது ராஜிக்கும். இருந்தாலும் அதுக்கு மேலே அவரை போய் கம்பல் பண்ண முடியாதுனால அப்படியே விட்டுறாங்க. ஸோ இதுவும் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போது காலையில் எந்திரிச்சு இப்போ பத்திரிக்கை கொடுக்குறது யாரை கொடுக்கணும், ஒவ்வொருத்தவங்களுக்கு எவ்வளோ பத்திரிக்கை வேணும், இவங்களுக்கு இவ்வளோ வேணும், அவங்களுக்கு இவ்வளோ வேணும் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பத்திரிக்கை எனக்கு 2 பத்திரிக்கை தான், ஒன்று கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தரணும், இன்னொரு பத்திரிக்கை வந்து என்னை பிளாக் பண்ணாலும் அந்த அக்கிலான ஒரு பொண்ணு போய் இந்த கெஃபேல பார்த்து வந்தேன் அந்த பொண்ணு கொடுக்கணும், என்னை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கதிர் எல்லாத்தையும் நான் வந்து எதுக்கு லிஸ்ட்டெல்லாம் நம்ம என் பசங்கள்ட்ட வாங்கடான்னு சொன்னால் வந்துட போகிறாங்க, பத்திரிக்கைலாம் வேணான்னு அவரும் சூப்பராக வந்து ப்ராக்டிக்கலாக பேசிக்கிட்டு இருக்காரு. பேசி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது மீனாவோட வீட்டுக்கும் பத்திரிக்கை கொடுக்கணுங்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா என்ன இருந்தாலும் அவங்க ஒத்துக்கல கல்யாணத்துக்கு நம்ம கொடுக்கறது முறை, அதனால் நாங்கள் போய் கொடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு வந்து இவங்க கோமதியும் பாண்டியனும் சொல்ல. அப்போ வந்து ஏற்ற வீட்டில் நம்ம அண்ணனுங்களுக்கும் கொடுத்துருவியான்னு பழனிவேல் கேட்டால் அவனுக்கு கொடுக்க மாட்டோம், அவனுங்க வேற இது வேறங்கிறாங்க. என் வீட்டுக்கு கொடுத்து அவங்க வீட்டுக்கு கொடுக்குறேன்னா வருத்தப்படுவாள் ராஜி அப்படின்னு வந்து கேட்டதுக்கு ஐயோ அங்கே போனால் பிரச்சனை தான் வரும்னு தெரியும், வேணான்ட்டாங்க ராஜியும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ வந்து அங்கே போனால் கண்டிப்பாக அவமானப்படுத்துவாங்க, ஏதாச்சும் ஓவராக பேசுவாங்க, அதனால் அவங்கெல்லாம் எதையும் பண்ண வேணாம், நானே வந்து பார்த்துக்கிறேன், நாங்கள் போய் கொடுத்து வந்துடுறோம் அப்படின்னு வந்து இப்போ செந்திலும் மீனாவும் ரெடியாக வராங்க. அப்படியா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு சேதாரம் அதிகமாக வேணாம் பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம், இவங்களை அனுப்பி அவமானப்படுத்திடுவாங்க, அதனால் வேணாம் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் கிளம்பி பைக்கில் போயிட்டே இருக்க பாதியில் நம்ம போகாமல் திரும்பி வந்துடலாமா அப்படின்னா திரும்பி வரதான் வந்துடலாம், ஆனால் அந்த அப்பா உங்கள் அப்பாட்டே கேட்டு கூட கண்டுபிடிச்சிருவாரு, அது ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. செந்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க முடிக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த எபிசோட பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா